தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். என்ன அப்படின்னா, நேற்று நமக்கு நீட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நீட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி மண்டேயில் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் சண்டே அன்றைக்கி நமக்கு நீட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்றத, அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்க, எப்படி எழுதியிருந்தாங்க அப்படின்றத ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தோம், பார்த்துருக்கீங்க. பட் இப்போ என்ன அப்படின்னா, பெரும்பாலான மாணவர்கள் ஒரு 85% மாணவர்கள் ஃபிசிக்ஸ் தான் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 12% அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜி பெரிய அளவில் இல்லை, ஒரு 7% 8% தான் பயாலஜி கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க. என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின் தான் நிறையாவே வந்திருக்கிறதாகவும் நம்ம பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். பட் எது எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இப்போ நீட் எக்ஸாம் முடிஞ்சுது, அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்கள். எல்லாருமே யோசிக்கிறது என்னென்னா, நமக்கு நீட் வந்துடும், நீட் மார்க் வந்துடும், நம்ம உடனே எம்பிபிஎஸ்ஸை ஜாயின் பண்ணி நம்ம ஒரு டாக்டராக மாறிடும் அப்படின்ற ஒரு கனவுல தான் எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இந்த கனவு நினைவாகுதுன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஒரு விஷயம் எல்லாருமே கவனிக்கணும். இப்போ சொல்கிற விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா, எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரு மருத்துவர் ஆகணுன்றதுக்காக நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. சில பேர் 2 வருஷம் படிச்சிருப்பீங்க, சில பேர் 1 வருஷம் படிச்சிருப்பீங்க, சில பேர் 3 வருஷம் படிச்சிருப்பீங்க, 3 அட்டெம்ப்ட் எழுதியிருப்பீங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே இப்போதைக்கு நமக்கு மேபி ஏதோ ஒரு காரணத்தினால மறுபடியும் மார்க் வரல அப்படின்ற சூழ்நிலை வந்ததுன்னு சொன்னாலும், அல்லது நீங்கள் முக்கியமாக இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு நிறைய பேர் வீட்டில் செஞ்ச தவறை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே ஒரு ஆன்சர் கீ, அதாவது ஆன்சர் கீ நிறைய யூடியூப்பில் வந்திருக்கு. ஸோ மேபி அவங்க ஸ்கூலில் படித்த டீச்சர்ஸ் இதெல்லாம் ஆன்சரு கரெக்டு, இதெல்லாம் தப்புன்னு சொல்லி டீச்சர்ஸை சொல்கிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் அஃபிஷியல் ஆன்சர் கீ வர வரைக்குமே நீங்கள் இதை பற்றி ஒரியே பண்ணக்கூடாது. என்னென்னா, மேபி உங்கள் டீச்சரோ, ஸ்கூல் டீச்சரோ யூடியூப்லேயே ஏதோ ஒரு ஆன்சர் கீ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிவிட்டு மார்க் அதிகமாக இருக்குது அல்லது மார்க் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதையுமே நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சந்தோஷப்பட போகிறோம். பட் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா அது ஒரு மன அழுத்தத்தை நமக்கு உருவாக்கும். சரிங்களா? நீங்கள் நினச்சிருப்பீங்க, நான் ஒரு 15 ஆன்சருக்கு மேலே சூப்பராகவே பண்ணியிருக்கேன், நான் எல்லாமே கரெக்டு தான் நான் பண்ணது அப்புறம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கே தெரியாமல் இப்போ அவங்க கொடுத்த ஆன்சருக்கு வச்சு செக் பண்ணி உங்கள் ஸ்கூலில் கொடுக்குறத வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது மேபி சில நேரங்களில் அது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அப்படி தவறாக இருந்ததுன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் மார்க் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் இந்த டைமில் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. முடிஞ்சது தான். ஸோ அதை நாம் எதுவுமே செய்ய முடியாது. மார்க் வரட்டும், வந்ததுக்கப்புறம் அந்த அந்த மதிப்பெண்ணை வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போகலான்றதை நம்ம சேனல் மூலமாக நம்ம சொல்லுவோம். நிறையா பேர் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். அதனால் எந்த காரணத்தை கொண்டுமே மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. மார்க் வரலையேன்னு கஷ்டப்படக்கூடாது. மார்க் வந்தால் சந்தோஷம், ஓகே. பட் அதே நேரத்தில் அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? மேபி இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துங்க. நீங்கள் நீட்டில் நல்ல ஸ்கோர் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டராக மாற போகிறீங்க. அப்படி டாக்டர் அவங்களால மாற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, நம்ம கிடைச்ச மார்க்கை வச்சு +2 நம்ம எழுதின மார்க்கை வச்சு அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை யோசிச்சு பார்த்து இப்போவே நீங்கள் ரெடியாக இருக்கணும். காரணம் என்னன்னா, இப்போ அடுத்தடுத்து நமக்கு வரப்போகிற கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நான் இப்போ சொன்ன மாதிரி நீட் எக்ஸாம் மூலமாக வரப்போகிற டாக்டர்ஸ், அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஐஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், இந்த கோர்சஸ்லாம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா அக்ரி படிக்கிறதுக்கு கவுன்சிலிங் வரப்போகுது. என்ஜினியரிங் கவுன்சிலிங் தமிழ்நாட்டிலலாம் என்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸே நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி ஸ்டார்டடு. அதே போல் பார்த்தீங்கன்னா டேனுவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வெட்டினரி சயின்ஸ், அந்த வெட்டினரி சயின்ஸ்க்குரிய கவுன்சிலிங் நடக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன அக்ரிக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது, ஃபிஷரி சயின்ஸ் கவுன்சிலிங் நடக்க போகுது. இது இல்லாமல் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் துறையிலே நிறைய படிப்புகள் இருக்குது. எம்பிபிஎஸ் தான் வாழ்க்கை, எம்பிபிஎஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறதுன்றது இருக்கலாம், தவறு கிடையாது. அடுத்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். மாணவர்களும் சரி, பெற்றோர்கள் இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். அதே போல் பெற்றோர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் முடிஞ்சது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க மாணவர்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்லாம் படிச்சிருப்பாங்க. ஈவன் நேற்று நான் எக்ஸாம் ஹாலில் பார்க்கும்போது பசங்களாம் எந்த அளவுக்கு டயர்டாக வெளியே வந்தாங்க அப்படின்றது நேரடியாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்கள பார்க்குறதுக்கு. அவங்க அந்த கண்கள்லாம் பார்க்கும்போது கூட கண்ணெல்லாம் அந்த படித்து நைட்டில் கண்ணு முடிச்சு படித்து அந்த கண்ணில் இருந்த டயர்ட்லாம் நேரடியாகவே என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு பசங்க நல்லா தூங்கட்டும், நல்லா ஃப்ரீயாக இருக்கட்டும், அவங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க ஆஸ் ஏ பேரண்ட் உங்களுக்காக. இந்த மாதிரி விஷயங்களை மாணவர்கள் எதுவுமே கஷ்டப்படுத்தாதீங்க, தொந்தரப்படுத்தாதீங்க. மதிப்பெண் அவங்க குறைந்து மேபி கம்மியாக வந்தாலும் அடுத்த ஆப்ஷன் இருக்குது. அதனால் எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ இது ஒரு விஷயம். இது ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் யோசிக்கணும், பேரண்ட்டும் இதை யோசிக்கணும். சரிங்களா? இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம வரப்போகிற கவுன்சிலிங் என்னன்றதை நம்ம வீடியோவில் தொடர்ச்சியாக நம்ம கொடுப்போம்.
அதனால் இதை பற்றி யாருமே ஒரி பண்ணாமல் பி ஃப்ரீயாக இருங்க, ரெஸ்ட் எடுங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க. வாழ்க்கை நமக்காக தான். படிப்பு அப்படின்றது ஒரு குறுகிய வட்டம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு அது கடல் மாதிரி விரிவடைந்த ஒன்று. அதில் நிறைய ஆப்ஷன், நிறைய இடங்கள் இருக்குது படிக்க வேண்டியதுக்கு. ஸோ இதை மட்டுமே வாழ்க்கை நினச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை போட்டு அதுக்குள்ளேயே நீங்கள் இருக்காதீங்க அப்படின்றத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது மாணவர்களுக்கும் சரி, பெற்றோர்கள் பார்க்குறீங்கன்னா நீங்களும் இதை மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தடுத்து வர கவுன்சிலிங் என்ன அப்படின்றத நம்ம பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டாக் அப்படின்ற நம்ம கவுன்சிலிங் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், கவுன்சிலிங்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ்நாடு மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் நமக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆல் இண்டியா கோட்டாக்கு பாண்டிச்சேரி மாணவர்களும் சரி, தமிழ்நாடு மாணவர்களும் சரி, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு mcc.nic.in அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து மெடிக்கலுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கிறது கிடைக்கட்டும். சரிங்களா? நமக்குன்னு இருந்தால் அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டே இருங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மறந்துடாதீங்க. எந்த கவுன்சிலிங்காக இருந்தாலும் இப்போதைக்கு அமௌண்ட்டை பற்றி கவலைப்படாமல் அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணி எது நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை படிக்கலாமா இல்லையான்றதை நம்ம யோசிக்கணும். சரிங்களா? நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மெடிக்கலுக்கு அப்ளை பண்ணுறாங்களா இருந்தாலும் சரி, அக்ரி வரப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான். எது வந்தாலுமே அப்ளை பண்ணுங்கள். எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா கவனமாக செஞ்சுட்டு பாருங்கள். ஸோ திரும்ப திரும்ப ஒரே ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, மாணவர்கள் ரெஸ்ட் எடுங்க. பேரண்ட்டு மாணவர்கள் ரெஸ்ட் எட வழி விடுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நமக்கு நீட்டுக்கு அப்புறம் வரப்போகிற விஷயங்கள் என்னென்ன, நமக்கு ஆன்சர் கீ எப்போ வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.